இங்க ஒருத்தன் ஒரு பஸ்ஸ வேகமா துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனோட கண்ணுக்கு முன்னாடி பேட்டரி லோன்னு காமிக்குது. அப்பதான் தெரியுது அது மனுஷனே இல்ல, அது ஒரு ரோபோட்னு. அந்த பஸ்ல இருந்த ஒரு குட்டி பையன் தான் இந்த ரோபோட்டோட எனர்ஜி கோரை வச்சிருப்பான். அந்த பஸ் நேரா ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள போயிருது. அந்த ரோபோட் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது அங்க நின்ன ஸ்கூல் செக்யூரிட்டி அவனை இந்த டைம்ல உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. அந்த டைம்ல ரோபோட்டோட பேட்டரி ரொம்ப லோ ஆகிருது. இதனால எங்க ரீசார்ஜ் பண்ணலாம்னு தேட ஆரம்பிக்குது. அப்போ அங்க ஒரு எலக்ட்ரிக் கார் ஷோரூம் இருக்கிறதா பாக்குது. அந்த ஷோரூமோட மேனேஜர் அந்த ரோபோட்டை வெல்கம் பண்றாரு. அந்த காரோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ரோபோட் அவருக்கே தெரியாம அதோட சார்ஜிங் கேபிள எடுத்து கார்ல இருந்த சாக்கெட்ல சொருகியது. அதுக்கப்புறம் தான் அந்த ரோபோட் கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்குது. அதை பார்த்த மேனேஜர் அவரு காரோட லக்ஸரியா என்ஜாய் பண்றாருன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அந்த ரோபோட் ஃபுல் ஸ்பீட்ல அந்த கார்ல இருந்த சார்ஜை திருடி வச்சுக்குது. அதனால காரும் சார்ஜ் ட்ரை ஆகி ஆஃப் ஆகிருது. அதை பார்த்த மேனேஜர் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாஃப்ஸ் யாரும் ஒருவேளை சார்ஜ் போடல போலன்னு நினைச்சு கஸ்டமரை ஃபீல் பண்ண விடக்கூடாதுன்னு அந்த ரோபோட்டை அடுத்த காருக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியே திரும்ப பண்ணி அங்க இருந்த எல்லா கார்லயும் சார்ஜ ஃபுல்லா காலி பண்ணிடுது. கடைசியில அந்த ரோபோட் ஃபுல்லா ரீசார்ஜ் ஆனதும் அந்த ஷோரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்தது. ஆனா மேனேஜருக்கு கார்ல எப்படி சார்ஜ் எல்லாம் காலி ஆகுதுன்னு புரியலாம். ஒரு வழியா அதோட எனர்ஜி கோரை வச்சிருக்க பையனை கண்டுபிடிச்சது. அவன் அதை திரும்ப கொடுக்கலாம்னு போகும்போது சடனா அங்க மழை வர ஆரம்பிக்குது. அந்த ரோபோட் வாட்டர் ப்ரூஃப் இல்லாததால அப்படியே வலிப்பு வந்த மாதிரி அங்கேயே சரிஞ்சு வந்துருது. அந்த குட்டி பையன் அவருக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ரோபோட்னு கண்டுபிடிக்கிறான். அந்த ரோபோட்டோட பயங்கரமான பவர் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவனோட ஸ்கூல்ல நடக்க போற காம்படிஷனுக்கு அந்த ரோபோட்டை கூட்டிட்டு போனா கன்ஃபார்மா ஜெயிச்சிடலாம்னு ஐடியா பண்றான். அப்படி வந்தாதான் அந்த ரோபோட்டோட எனர்ஜி கோரை திரும்ப கொடுப்பேன்னு சொல்றான். ரோபோட்டும் அதுக்கு சம்மதிக்குது. அடுத்த நாள் காம்படிஷன்ல ஒரு குட்டி பையனோட அப்பா வரிசையா 3 பாயிண்ட் எடுக்கிறாரு. அடுத்ததா ரோபோட் அந்த பேஸ்கெட் பால்ஸ் சாதாரணமா தான் அடிக்குது. ஆனா எல்லாம் வரிசையா கோடிக்குள்ள போய் விழுது. அதை பார்த்த குட்டி பசங்க எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டி ஆரம்பம் பண்றாங்க. அடுத்ததா நடந்த போட்டிகளையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்குது. ஆனா ஹெலிகாப்டர் பறக்க வைக்கிற காம்படிஷன்ல அந்த குட்டி பையனோட ஹெலிகாப்டர் திடீர்னு எரிஞ்சு போகுது. ஆனா எஸ்டர்டே வரைக்கும் அது நல்லா தான் ஒர்க் ஆச்சு, வேணும்னா என்னோட அப்பா கிட்ட கேட்டு பாருங்கன்னு ரோபோட்டை காமிக்கிறான். ஆனா ரோபோட் போய் சொல்லாதுங்கிறதால அதை எஸ்டர்டே பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுது. இதனால அந்த குட்டி பையன் மனசு கஷ்டப்பட்டு நேரா அங்க இருந்த பீச்சுக்கு போறான். அங்க அந்த ஹெலிகாப்டரை பறக்க வைக்க ட்ரை பண்ணும்போது தெரியாம அது கடல்ல போய் வந்துருது. உடனே அந்த குட்டி பையன் அதை எடுக்க போறான். ஆனா அவனுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்காது. அவன் கடல்ல உயிர்க்க போராடுறத பார்த்த ரோபோட் வேகமா அவனை காப்பாத்த ஓடி வருது. அப்போ அவனோட சேஃப்டி சிஸ்டம் அவன் தண்ணிக்குள்ள போக வேண்டாம்னு வார்ன் பண்ணுது. ஆனா அது அதோட சேஃப்டி சிப்பையே எடுத்து போட்டுது. ஆனா அந்த ரோபோட்டுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருது. இப்போ அந்த ரோபோட் உடனடியா ஃபியூச்சருக்கு திரும்பி போகணும். அந்த குட்டி பையன் அந்த சிப்பை ரோபோட் மேல பிக்ஸ் பண்றான். அப்போ 2050க்கு திரும்பி வந்த ரோபோட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. அப்பதான் அந்த ரோபோட்டை உருவாக்குனதே அந்த குட்டி பையன் தான் தெரிஞ்சுக்குது.